ஹாய் காய்ஸ், நான் எஸ்ஜே. ஆஃப்டர் லாங் டேஸுக்கு பிறகு வந்து சந்திக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2 monthஸாக வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணல இந்த சேனலில். என்னுடைய பர்சனல் ரீசனால் அந்த கெரியரையும் கொஞ்சம் பார்க்க வேண்டி போயிட்டு, அந்த ஒரு காரணத்தால் என்னால் 2 மாதமாக வந்து எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ண இல்லாமல் போயிட்டு, என்ன காரணம்னு சொல்லப்போனால் என்னுடைய கெரியரையும் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு. அதால் நான் ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் இந்த ட்ரைனிங் பீரியட் வந்து இந்த 2 monthக்குள்ள வந்து அதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இனி வந்து ரெகுலராக இந்த சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கொண்டே இருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Realme தரப்புல இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. Realme 9 Pro Plus னு சொல்லக்கூடிய இந்த பர்టిక్యులர் ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்மார்ட் போன்ல இருக்க ஃபீச்சர்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாம ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து குயிக்கா பார்த்துடலாம். ரீசெண்டா வந்து லான்ச் பண்ணி கொண்டிருக்க எல்லா ஸ்மார்ட் போனுமே பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபிளாக்ஷிப் போனுக்கு வந்து கிட்டத்தட்ட டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு சில போன்ஸ்லாம் அவங்க லான்ச் பண்றாங்க. இந்த Realme 9 Pro Plus வந்து ஃபிளாக்ஷிப் மொபைலோட வந்து கம்பேர் பண்ற மாதிரி இந்த போனோட டிசைனா இருக்கட்டும், அதுல இருக்க ஸ்பெக்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க சொல்லலாம். டிஸ்ப்ளே பார்க்கும்போது சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்திருக்கு. அதுவும் 430 பீக் நிட்ஸ் பிரைட்னஸ் லெவலும் இந்த டிஸ்ப்ளேல வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து 6.4 இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து இந்த போன்ல வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பிசிக்கல் ஓரியவா பார்க்கும்போது இந்த பாடி எல்லாம் இந்த போன்ல வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட iPhone 13 கேமரா அப்படியே பார்த்த மாதிரியே இந்த Realme 9 Pro Plusலயும் அப்படி ஒரு கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு குவாட் கேமரா மாதிரியும் இருக்கு, ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கு. எனக்கு தெரியல, நீங்க பார்த்தா கமெண்ட்ஸ்ல வந்து லீவ் பண்ணுங்க. பேக் சைட் பார்த்தா ரொம்பவே பல மினுங்கிற மாதிரி தான் அந்த போன்ற ஷேப் வந்து தெரியுது. கலர் வைஸா பார்க்க போனா நீங்க வெளியில அவுட்டோர்லாம் கொண்டு போனா கலருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ப்ரொசஸர் ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி வந்து ப்ரொசஸர்னு பார்க்கும்போது மீடியாடெக்கான டைமென்சிட்டி 920 சொல்லக்கூடிய ஒரு 5G சிப் வந்து இதுல வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு 6nmல வந்து பில்ட் பண்ணப்பட்ட ஒரு சிப். உண்மையாவே இது வந்து ஒரு கேமிங்க்கு வந்து ஒரு சூப்பரான சிப்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்போ ஸ்னாப்டிராகனோட வந்து போட்டி போட்டு கொண்டு வர மாதிரி மீடியாடெக்கும் ஒரு சில சிப்செட் வந்து ரைகோனா இருக்காங்க. அந்த வரிசையில் இந்த சிப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். கேமரா, எஸ், அடுத்த செக்மெண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு செக்மெண்ட். ரியல்மி தரப்புல கேமரான்னு பார்க்கும்போது இந்த முறை இந்த ஃபிளாக்ஷிப் மொபைலை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த போனை வந்து என்னென்ன ஃபிளாக்ஷிப் மொபைலை வந்து கம்பேர் பண்றது பார்த்தீங்கன்னா, எஸ், அப்படி ஒரு கேமரா தான் இப்போ இந்த முறை வந்து இந்த ரியல்மில கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன கேமரா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 50 MBக்கான ஒரு வைட் ஆங்கிள் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தனியா 50 MBக்கான ஒரு வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. 8 MBக்கான அல்ட்ரா வைட் ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் 2 MBக்கான மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பட் இந்த 50 MBக்கான வைட் ஆங்கிளும் 8 MBக்கான அல்ட்ரா வைடும் ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். ஃபிளாக்ஷிப் மொபைலோட வந்து கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு செக்மெண்ட் வந்து நல்லா இருக்கும்டா, இந்த கேமரா செக்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த போன்ல. பேட்டரின்னு பார்க்கும்போது 4500 mAhக்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 60 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த போன்ல வந்து இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 40 மினிட்ஸ்க்குள்ள இந்த 60 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து யூஸ் பண்ணீங்களா இருந்தா குயிக்கா சார்ஜ் ஆயிரும் ஃபுல்லா. வந்து கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது பல கலர்ஸ்ல வந்து லான்ச் பண்றாங்க. இருந்தாலும் ஒரு சில கலர்ஸ் பர்டிகுலரா நல்லா இருக்கு பார்க்கும்போது. மிட் நைட் பிளாக், சன்ரைஸ் ப்ளூன்னு சொல்லி 2-3 கலர்ல வந்து லான்ச் பண்றாங்க. பட் இதுல சன்ரைஸ் ப்ளூன்னு சொல்ற இந்த ப்ளூ நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்ளோசியாவும் ஒரு பளபளன்னு இருக்க மாதிரி தான் இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த Realme 9 Pro Plus வந்து ஸ்ரீலங்கால வந்து என்ன பிரைஸ்ல போகுதுன்னு பாத்தீங்கன்னா, 60,000 இருந்து 66,000 வரைக்கும், 66,000 வரைக்கும் இந்த மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருக்கு. இந்த போன்ல இருக்க ஃபீச்சர்ஸ், இந்த போன்ல இருக்க ஸ்பெக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து லீவ் பண்ணுங்க. RRல இந்த போன் வந்து பை பண்ண போறீங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இலங்கையிலும் இப்படி ஒரு டெக் சேனல் இருக்கு. கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். Until then, bye. Signing off, SJ.